السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله نحمد الله الذي يصلي ويسلم على رسول الله. الحمد لله الله تعالى قال سبحانه وتعالى அத்தாகிய ரமலான் இஜ்திமாவிலே அமர வைத்திருக்கின்றார். வாழும் காலமெல்லாம் வாழும் ரமலானை ரமலான் இஜ்திமாவிலே அடைந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜன்னத்துல் சோறு சேர்ப்பானாக. ஆமீன். அல்ஹம்துலில்லாஹ். அதாவது நான் சின்ன விஷயத்தை சொல்ல ஆசைப்படுறேன். இந்த நேரங்கிறது நம்மளுக்கு ரொம்ப ஒரு கோல்டன், அதாவது பொருட்காலம் தான் சொல்ல முடியும். இஜ்திமால மற்ற நேரங்களை தாண்டி இந்த 11 மணியிலிருந்து காலையில அந்த 3 மணி டைம்ங்கிறது நம்ம பல நேரங்கள்ல முத்தலா பண்ணி முத்தலா செஞ்சு அதுக்கப்புறம் அதை தாண்டி எவ்வளவோ பாயிண்ட்ஸ் எடுக்க நம்ம டைம் இருக்காது, ஆர்வம் இருக்காது. ஆனா அவங்களுக்கு ஃப்ரீயா நம்மளுக்கு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறது, இந்த டாபிக் சார்ந்த விஷயங்கள் கிடைக்கிறதா உண்மையிலேயே ஆமத்தானது தான். நம்ம ஓடுற காலத்துல அதோட திருவிழா 5, 6, 7, 3 சும்ராவே நமக்கு இஸ்திமாக்குற பாக்கியம் கிடைச்சது. அல்ஹம்துலில்லாஹ். அதோட டெய்லி நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அதுக்கு நான் அட்டையை கோல்டு கலர் தான் நான் போட்டிருப்பேன். எதுக்கு நான் இதை சொல்றேன்னா, இந்த விஷயத்தை நீங்க அதை பெருசா பார்க்கணும். ஏன்னா இது எங்க இருந்தாலும் ஒரு சார் சொல்றது உண்மைதான். இங்க இருந்தாலும் நமக்கு பார்த்து இதுக்கு கமெண்ட் பண்றாங்க, நல்லா இருக்குது விஷயம், சூப்பரா பேசுறாங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொருத்தருடைய பயானுக்குமே என்ன பண்றாங்கன்னு சொன்னா கமெண்ட் பண்றாங்க. ஆனா நம்ம இங்க இருக்கிறவங்க என்ன பண்றேன்னு சொன்னா, அது நம்ம சும்மா கொஞ்சம் கேட்டாலே போதும். நம்ம ஆலோசனை சொல்றது நம்மளுடைய மைண்டுங்கிறது கம்ப்யூட்டர் மாதிரி. நம்ம கேட்டுக்கலாம், அப்படியே கேட்டுக்கிட்டே இருக்கணும், அப்படியே ஸ்டோர் ஆயிடும். என்னைக்கா ஒரு நாள் பயான் பேசும்போதோ இல்லை அதை பத்தி பேசும்போதோ அது அப்படியே ஒரு விஷயம் நம்மளுக்கு மத்தியில அப்படியே நம்மளுக்கு ஞாபகப்படுத்தி கொடுத்துரும். தாடியுமே அப்படிதான். நம்மளுக்கு ஒரு புதுசா தெரியும் நம்மளுக்கு. நம்ம இது வரைக்கும் நம்ம தாலிமதி ஜூம் மீட்டிங் பேசுறது ஒரு பொதுவான விஷயம் தான் பேசுவாங்க. ஏன்னா அதை விசு பிள்ளைங்க இருப்பாங்க, சின்ன குழந்தைங்க இருப்பாங்க. அதனால தாலிம்னா பொதுவான தாலிம்னா என்னங்களா பேசுவாங்க. ஆனா ஆலோசனை பேசுறது பொதுவா அல்லாஹ்வுடைய டாக்டர் சம்மந்தப்பட்டது, சிஃபா சம்மந்தப்பட்டது இருக்கும். நம்மளுக்கு புரியாத மாதிரியே தோணும். ஆனா நம்ம என்ன பண்ணணும்னு சொன்னா, அந்த விஷயத்தை அப்படியே உள்வாங்கிக்கணும். அல்லாஹ் ஆலிமா எப்படி இருக்கிறான், அல்லாஹ் டாக்டர் இப்படிங்கிறது என்ன பண்ணணும்னு சொன்னா உள்வாங்கிக்கணும். நாளைக்கு பின்னாடி அந்த இல்ம நம்மளுக்கு ஆசையாக்குறப்போ நம்மளுக்கு மைண்ட்ல கொண்டு வந்து சொன்னா அந்த விஷயம் ஞாபகம். கடைக்கூடிய பாயிண்ட்ஸ், அதாவது கொடுக்கக்கூடிய விதம் நம்மளுக்கு வேற மாதிரி இருக்கலாம். ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு மாதிரி பேசலாம். ஒருத்தர் சவுண்டா சவுண்டு குறைச்சு பேசலாம், ஒருத்தர் தூய தமிழ்ல பேசலாம், நார்மலான தமிழ்ல பேசலாம். இந்த மாதிரி பேசுற மெத்தடுகளே வேற மாதிரி இருக்கும். ஆனா கொடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸ் நம்மளுக்கு என்னதுதான் அது நம்ம ரொம்ப ஒரு கோல்டனானது, பொருட்காலம் தான். அதனால எடுக்கக்கூடிய பாயிண்ட்ஸுக்கு எது வருஷம் சேகரிச்சு இன்ஷால்லா பின்னாடி நல்லபடியாக யூஸ் ஆகும். அல்ஹம்துலில்லாஹ். நம்மளுக்கு தொடர்ந்து என்ன சொன்னா, கியாமத்து நாளின் அடையாளங்களை பத்தி நம்ம பார்த்துக்கிட்டு வரோம். அதன் அடிப்படையில நம்மளுக்கு மத்தியில நிகழ்ந்த, அதாவது இந்த காலகட்டத்துல சுத்தோட நம்மளுக்கு நிகழ்ந்த சிறிய அடையாளங்களை பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதன் அடிப்படையில 30 அடையாளங்கள் சொன்னா நம்ம பார்த்தோம். அதுக்கு 31வது அது என்னன்னு சொன்னா, அதாவது 31வது இதுக்கப்புறம் வர்றது எல்லாமே நம்மளுக்கு மத்திய சர்வ சாதாரணமா இருக்குது. இதுக்கு முன்னாடியாவது நம்ம அரபு நாடுகள் அப்படி இருந்துச்சு, ஒரு புகைக்கரமோ நெருப்புக்கரமோ இந்த மாதிரிதான் பார்த்தோம். ஆனா இந்த அடுத்து வரக்கூடிய விஷயங்கள் நம்மளுக்கு மத்தியில சர்வ சாதாரணமா இதெல்லாம் ஒரு தப்பா குடும்பத்தையும் பார்க்க மாட்டாங்க, நம்மளை கூடமே பார்க்க மாட்டோம், நம்மளே மட்டும் பார்க்க மாட்டோம். அப்படிப்பட்ட தவறுகள் தான் நம்ம விஷயம் மத்தியில சாதாரணமா இருக்கு. அது ஃபர்ஸ்ட் சூழல் ஜவார், அதாவது ஆபாஸ், அதாவது மோசமான அண்டை நாடுகளுடைய நடவடிக்கை ரொம்ப மோசமா போயிடும். அதாவது இப்ப அமெரிக்கா மத்திய நடக்குது இல்ல, அமெரிக்கா என்ன பண்ணாங்க, இந்தியர்கள் என்ன பண்ணாங்க, சங்கிலி போட்டு வழி அனுப்பிச்சு விட்டாங்க. பார்க்க நிறைய, அதாவது ஒரு நாட்டுக்கு மத்திய இன்னொரு நாட்டுக்கு என்ன ஆகும்னு சொன்னா ஒரு குரோதமுள்ள ஒரு பகமையே அவங்களுக்கு மத்தியில ஏற்படும். நல்ல நட்பு வட்டாரவே வச்சுக்க மாட்டாங்க, ஒரு குரோதமாவே என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க மத்தியில பயணிப்பாங்க. அடுத்து நுகூருல் ஃபஹ்ஷ், ஆபாசத்தின் உச்சகட்டம். அதாவது ஆபாசமா ட்ரெஸ் பண்றதுதான் என்னன்னா அது ஃபேஷன் நினைப்பாங்க. நேற்று பார்த்ததுதான் சர்வசாதாரணமா போயிடும். அது ஒரு தப்பா பார்க்கப்படாது. பப்ளிக் பேச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா நாகரிகமான விஷயத்தை செய்யலாம். இதான் கியாமத்து அடையாளம் பார்க்கப்படுது. அடுத்து 33வது என்னன்னு சொன்னா தஹ்வீனுல் ஆமான், அதாவது நம்பகத்தன்மையுள்ளவன் துரோகம் செய்யப்படுவான்.
ஒருத்தன் வந்து உண்மையதான் சொல்லுவான், அவனுக்கு வந்து உண்மையா இருப்பான், நல்ல நேர்மையா இருப்பான், அவன் துரோகம் செய்யப்படுவான். ஆனா பொய் சொல்றான் அவன் வந்து எல்லா பித்தலாட்டையும் செய்வான், ஆனா அவன் என்ன பண்ணுவான்னு சொன்னா துரோகம் செய்யப்பட மாட்டான். அவன் தான் வந்து எல்லா அந்தஸ்து கொடுக்கப்படுவான். இது கியாமத்து அடையாளமா அவனுக்கு மத்தியில இருக்குது. அடுத்து 34வது என்னன்னு சொன்னா அதாமல் முபாலத்து மிஸ்தில் மாலில் மின் ஹராம் மின் ஹலால். ரொம்ப முக்கியமான விஷயம். நம்மளுக்கு மத்தியில ஹலால் ஹராம் பேணிக்கை இல்லாம சாப்பிடுவாங்க. எது ஹராம் எது ஹலாலுங்கிறத பேணிக்கே இல்லாம என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, இது வந்து வெளியே யாரோ சாப்பிட்றாங்க, நம்மளுக்கு மத்தியிலே நிகழும். நம்ம என்ன பண்ணுவோம்னு சொன்னா மதரசால ஓதுற காலமெல்லாம் பேணிக்கையா சாப்பிடுவோம். நம்ம நினைச்சாலும் வெளியே போய் சாப்பிட்ற வாய்ப்புகள் இல்லை, எதுவுமே இல்லை, பேணிக்கையா நம்ம சாப்பிடுவோம். ஆனா ஒரு சின்ன லீவ் விட்டுட்டா என்ன பண்ணுவோம்னு சொன்னா நம்ம ஒரு ஒரு ஹலாலா ஹராம பார்க்காம என்ன பண்ணுவோம், காஃபி ஹோட்டல்ல போய் சாப்பிட்றது. அந்த காஃபி ஹோட்டல்ல வந்து அந்த கறி எப்படி அறுத்தப்பட்டிருக்கு என்ன ஏதுன்னு எதுவுமே ஒரு விழிப்புணர்வு அந்த யோசனை எல்லாம் என்ன சாப்பிட்டு வந்துடுது. எந்த ஒரு கிதாபிலையுமே வந்து போர்டுல ஹலால போர்டு இருந்தா சாப்பிடலாம்னு எந்த கிதாபிலுமே இல்லை. ஃபிக்ஹ் கிதாபுல எந்த கிதாபிலையுமே வந்து உங்களுக்கு போர்டுல ஹலால் போட்டு என்ன பண்ணிக்கிறீங்க போய் சாப்பிட்டுங்க. ஏன்னா அப்படி அப்படி சகஜமா ஆகிப்போச்சு. ஹலாலுங்கிற இப்ப எப்படி ஒரு நேம் போர்டுக்கு வந்து என்னெல்லாம் இருக்கும், நேம் போர்டு கடைக்கு வைக்கிறாங்க, அது என்னமெல்லாம் இருக்கும், கடை அட்ரஸ் இருக்கும், ஃபோன் நம்பர் இருக்கும், கடை பேர் இருக்கும். இப்படி இருக்கிற மாதிரி அதை ஒரு இதாவே கொண்டு வந்துட்டாங்க, ஒரு மாடலை கொண்டு வந்துட்டாங்க. ஹோட்டலுக்கு என்ன இருக்கணும், ஹலாலுன்னு இருக்கணும். இது இந்த மாதிரி ஒரு பேணிக்கே நம்ம சாப்பிட்டு இருக்கோம். இது கியாமத்து அடையாளமா இருக்கு. நான் ஆரம்பத்துல பேசும்போது ஃபர்ஸ்ட் நாளே சொன்னேன், நம்ம இந்த விஷயங்களை பார்க்கணும். நம்மளுடைய இந்த கியாமத்து அடையாளமா நம்ம இருக்கிறோமா பார்க்கணும். இருந்தோம்னா அது முற்றிலுமே என்ன நம்மளுடைய செயல்களையும் நாம் மாற்றிக்கணும். அடுத்து என்னன்னு சொன்னா அடுத்து வந்து என்னன்னு சொன்னா அவங்களுக்கு மத்தியில 37வது வந்து நம்பிக்கையை வந்து மோசடி செய்யறது. நம்பிக்கை மோசடி செய்யுது. அதாவது ஒருத்தர் நம்புவது, கண்டிப்பா நான் தந்துடுறேன்டா, ஒரு 10,000 என் கடன் தான், 5,000 கடன் தான், 100 கடன் தான், நான் கன்ஃபார்ம் எழுதிடுறேன், இந்த டைம்ல கன்ஃபார்ம் தந்துடுறேன். ஆனா அவன் வாங்க என்னன்னு தான் வாங்குவான். அதெல்லாம் கொடுக்கவே கூடாது உங்களுக்கு, அதெல்லாம் இவனுக்கு கொடுக்கவே கூடாது, ஏதாவது நம்ம ஓட்டி விட்டுறலாம் நம்ம அப்படி சொல்லிதான் வாங்குவான். அதான் இது கியாமத்து அடையாளமா பார்க்கப்படுது. இது வந்து 100 ரூபாய் காசுக்கு இல்லை, அவனுக்கு மத்தியில் என்ன வாக்கு கொடுத்து மீறதான் இது கிடையாது. அடுத்து 38வது என்னன்னு சொன்னா அதாவது ஜக்காத்தை வந்து தான் என்ன பண்ணுவான்னு சொன்னா நிர்ணயம் செஞ்சுப்பான். ஜக்காத்தை தான் இது வந்து இவ்வளவு கொடுத்தா போதும், எனக்கு செல்வம் இவ்வளவு இருக்குது, அதை ஏற்றுக்க மாட்டான். ஆலயங்கள் சொன்னா அதை ஏற்றுக்க மாட்டான். இதுக்கு இவ்வளவு ஜக்காத்து கொடுத்தா போதும், இதுக்கு இவ்வளவு ஜக்காத்து கொடுக்க தேவையில்லை, எதுக்கு நான் கொடுக்கணும், இதுல வந்து இது கணக்கு காட்டுவான், இது எப்படி வந்து அப்படி வந்து கணக்கு காட்டுவான். அதாவது சக்காத்தை ஒழுங்கா பரிபூர்ணா கொடுக்க மாட்டான். அடுத்து வந்து அல்லாவுடைய இல்மு அல்லாம வேற இல்ம போய் கத்துக்கிறது. அதாவது என்னன்னு சொன்னா அதுல ஆர்வம் இல்லாம இருக்கிறது. அல்லாவோட தலையில் இருக்கிறாங்கல்ல, இந்த மாதிரி விஷயம் ஆகட்டும், அல்லாஹ் சார்ந்த விஷயங்கள்ல ஆர்வங்கள் காட்டாம அதையும் தாண்டி நம்ம வந்து ஒரு படக்கதைகளை பேசுறது ஆர்வம் அவனுக்கு அதிகமா இருக்கும். உதாரணமா அவனுக்கு மத்தியில இயல்பா படக்கதை பேசுனா ஆர்வமாயிருவான், சினிமா விஷயத்தை பேசினா ஆர்வமாயிருவான். ஆனா தாலியில தூங்க ஆரம்பிச்சிருவான். இது என்ன பண்ணுன்னு சொன்னா கியாமத்து அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து என்னன்னு சொன்னா மனைவியினுடைய பேச்சை கேட்டு அம்மாவுக்கு என்ன மாறு செய்வது. மனைவியின் பேச்சை கேட்டு அம்மாவுக்கு என்ன பண்ணு சொன்னா அம்மாவுக்கு செய்யக்கூடிய ஹக்குகளை ஆகட்டும், அம்மா வெளியே கூட்டு போறது வர, இதுதான் மனைவியுடைய பேச்சு கேட்டு சொன்னா அவங்க முற்றிலும் அவங்க மாறிடுவாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா நண்பனை நெருக்கி வைக்கிறது, அத்தாவை தூரப்படுத்தி வைக்கிறது. அத்தாவை என்ன பண்ற, நண்பனை போய் திட்டுறது, எங்க அத்தா இந்த ஆள் கிடக்கிறானே இருக்கவே சொல்றான், அத்தாவை போய் திட்டுறது. ஆனா ஃப்ரெண்டு அத்தா திட்டாருன்னு சொன்னா திரும்பி ஃப்ரெண்டுக்கு சப்போர்ட் பண்றது. அவளை பத்தி நீங்க பேசாதீங்க, அவனை பத்தி இப்படி என்ன பண்றதுன்னு சொன்னா ஃப்ரெண்டை நெருக்கி வச்சுட்டு அத்தா என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பகைமையாக்கிடுவாங்க. அடுத்து என்னன்னு சொன்னா மஸ்ஜிதுகள்ல சவுண்டு போடுறது, பள்ளிவாசல்ல வந்து அமைதி காக்காம சவுண்டு போடுறது, அலிச்சாட்டியம் பண்றது, ரொம்ப சவுண்டு போட்டு பேசுறது. பள்ளிவாசல்ல பேசுறத வந்து கியாமத்து அடையாளமா கொண்டு வராங்க. அப்ப நினைச்சு பார்க்கணும், ரசூல்லா காலத்த பள்ளிவாசல் எப்படி இருந்திருக்கும், ரசூல்லாவுக்கு அடுத்து உள்ள சஹாபாக்களுக்கு அடுத்த எப்படி அந்த பள்ளிவாசலுக்கு நினைச்சு பார்க்கணும். நம்ம சும்மா சின்னதா பேசுறோம்,
இது கியாமத்து அடையாளமா கொண்டு வரப்படுது. அடுத்து என்னன்னு சொன்னா, அதாவது பொறுப்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, பழங்குடியினர், அதாவது கொஞ்சம் காசு பணம் இல்லாதவங்க ஏழைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா துன்புறுத்துவாங்க. எப்படி எடுத்துக்கணும்னு சொன்னா, இப்போ வந்து இந்த காசு பணம் இல்லாம ரோட்டோட இல்லவங்க என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா தன்னுடைய தேவைகள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா யூஸ் பண்ணிக்கிட்டு, அதாவது கூலிப்படை இப்ப யூஸ் பண்றாங்கல்ல, காசு இல்லாத கொஞ்சம் காசு கொடுத்து என்ன பண்றது, அவங்கள தப்பு செய்ய வச்சு என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா அவங்க கழட்டி விட்டுருவாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணு சொன்னா தானுடைய கெட்ட செயல்களுக்கு அவங்களுக்கு கீழே உள்ள ஏழைகளையோ மற்றவங்க என்ன பண்ணு சொன்னா பயன்படுத்திக் கொள்வது சொல்லி சொல்றாங்க. அடுத்து என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா, மக்களுடைய ஒரு தலைவர் இருப்பார், மக்களுக்கு மத்திய ஒரு தலைவர் இருப்பார். ஆனா அவர் தலைவர் வெளிப்படையில் சொல்லுவாங்க, இவர் எங்க தலைவர், இவர் வந்து எங்களுடைய கழக தலைவர், இப்படிலாம் பேசுவாங்க. ஆனா அவருக்கு என்ன பண்ணாருன்னு சொன்னா அவர் பிடிக்காது. அந்த கட்சியாகட்டும் அமைப்பாகட்டும் எல்லா விஷயங்களுக்குமே எல்லாம் இந்த மாதிரி ஒரு தலைவர்ன்றாருன்னு சொன்னா தலைவர் பத்தி புகழ்வாங்க, தலைவர் பத்தி எல்லாம் பேசுவாங்க. ஆனா அவங்களுக்கு மத்திய என்ன இருக்காது, தலைவரை பிடிக்காது. சும்மா சொல்ல கலகமான இவ்வளவு பேர் ஜெயிக்கிறாங்க. அதனால அந்த மாதிரி அப்படிப்பட்ட தலைவரும் அப்படிதான் இருப்பாங்க, அவங்களுக்கு கீழே ஒரு தொண்டனும் அப்படிதான் இருப்பான். அடுத்து என்னன்னு சொன்னா, ஒரு மனிதனை கௌரவப்படுத்துறதுக்கு அவங்களுடைய தீமையை மறைக்கிறது. ஒருத்தனை வந்து தப்பு செஞ்சிருப்பான், அந்த தப்பு எவ்வளவு பெரிய தப்பா இருந்தாலுமே அதை பார்த்துக்காம அவனுக்கு தேவை இருக்கு, அவன்கிட்ட காசு தேவை இருக்குது, அல்லது அவன்கிட்ட இருந்து ஏதாவது ஒரு ரெக்கமெண்டேஷன் வேணும்னு சொன்னா அவனுக்கு போய் என்ன பண்றதுன்னு சொன்னா அவனை கௌரவம் செய்யறது. அவனுக்கு போய் என்ன பண்றதுன்னு சொன்னா அவனுக்கு மத்திய நல்லா கௌரவம் செஞ்சு அவன் நல்லா வந்து பெரிய ஆளா காட்டுறது. ஆனா அவன் தகுதியானவே கிடையாது. ஆனா அவன் என்ன பண்றதுன்னு சொன்னா அவனை போய் என்ன பண்றதுன்னு சொன்னா அவனுக்கு கௌரவம் செய்யறது. அடுத்து என்னன்னு சொன்னா இஸ்திஹலால் ஹரீருல் ரிஜால், ஆண்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா பட்ட ஆடையை அணிவிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அவனுக்கு மத்தியில பட்ட ஆடைங்கிறது ஹராமாக்கப்பட்டதுதான். ஆனா அது ஹராம்னே பேச மாட்டாங்க, இது ஒரு ஆடை தானே. அதாவது ரெண்டு விஷயம் ஒண்ணு இருக்குது, ஒண்ணு தப்புன்னே தெரிஞ்சு செய்வான், இது தப்பு தான் நான் தெரியாம செய்யறேன், அல்ல என்னை மன்னிக்கணும்னு செய்வான், இது வேற ரகம். ஆனா கியாமத்தினால் என்ன ஆயிருன்னு சொன்னா இது ஹராமே கிடையாது, இது ஒரு ஆடை தான், இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லுவோம். சர்வ சாதாரணமா தனக்கத்தான் ஹலாலா ஹராமா ஆக்கி ஹராமா ஹலாலா மாத்திப்பாங்க. இப்படி ஒரு விஷயம் அவங்களுக்கு மத்தியில வந்துடும். அடுத்து இஸ்திஹலால் ஹம்ர், என்ன பண்ணுவாங்க, போதைப் பொருட்கள் தனக்குத்தானே ஹலால் ஆக்கிப்பாங்க. போதைப் பொருள் நம்ம போய் கடையில வாங்கி பார்த்து குடிச்சாதான் அப்படி கிடையாது, போதை பெறக்கூடிய எல்லா வசதியுமே ஹராமு தான். அந்த மாதிரி என்ன பண்ணுவாங்கன்னு சொன்னா இது சும்மா ஒரு வயசுக்கு சாப்பிட்றது, இது வந்து போதை இல்லடா, இது ஒரு முட்டாயி அப்படி நம்ம சொன்னா அவங்க மத்தியில சாதாரணமா பேசிட்டு நம்ம அதை போதை யூஸ் பண்ணுவோம். ஆனா அது என்னதுதான் கியாமத்துடைய அடையாளமா பார்க்கப்படுது. அடுத்து இசைக்கருவிகள் என்ன விதவிதமா வந்துடும். இசைக்கருவிகள் நமக்கு மத்தியில விதவிதமா வந்து அது சர்வ சாதாரணமா அதை நம்ம யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். அதாவது அல்லாவை மறந்து வரக்கூடிய இசைதான் அது ஹராம். அல்லாவை மறந்து இந்த இசையைகள் அல்லாஹ் நமக்கு மறந்து அல்லாவை தாண்டி உள்ளான கெட்ட சிந்தனைகள் வரக்கூடிய இசைகள் ஹராம். அது என்ன மத்தியில சர்வசாதாரணம் பார்க்கப்பட்டோம். இன்ஷா அல்லாஹ் வரக்கூடிய காலங்களில் இதில் இருந்த முழுக்கும் தவிர்த்து வசீகர வளர்மான் உங்களுக்கும் நம் சமுதாயத்திற்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.